அண்ணாமலை வீட்டுக்கு ரவியோட ஓனர் வராங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, பொங்கல் திருவிழாக்கு எங்கள் கம்பெனி சார்பாக எங்கள் ஹோட்டல் சார்பாக நாங்கள் வந்து ஒரு திருவிழா வச்சுருக்குறோம். அதில் வந்து நீங்கள் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க ஓகேம்மான்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இங்கே மீனா யாருன்னு கேட்குறாங்க. இதுதான் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் தாங்க வந்து பூ அலங்காரம்லாம் பண்ணணும், ரவி சொன்னார் நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது, உடனே முத்து சொல்கிறார் அதெல்லாம் சூப்பராக பண்ணுவா அப்படிங்கும்போது மீனா முறைக்கிறாங்க. ஏன்னா மீனாவும் முத்துவும் பேசுகிறது இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, இவங்க ஓகே சொல்லிடுறாங்க, நான் நல்லா பண்ணி தரேங்கங்கிறாங்க. அதுக்கு விஜயாவுக்கு ரொம்ப கோபம் தாங்கலை. எல்லாரும் அதே மாதிரி அங்கே திருவிழாவுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது இங்கே பாட்டி வர்றாங்க. திடீர்னு அழைச்சிட்டு வரும்போது விஜயா முகம் மாறுது. எதுக்கு இதை போய் பாட்டியை போய் அழைச்சிட்டு வந்தான், இவன் முத்து சும்மாவே இருக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன விஜயா, என்னை பார்த்தது வாங்கன்னு கூட சொல்லாமல் அப்படியே திகைச்சு போய் நிற்கிற. இல்லை அத்தை, திடீர்னு வந்திருக்கீங்களே, நான் வரக்கூடாதா, என் மகன் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா அப்படிங்கும்போது, இல்லை அத்தை அதெல்லாம் எதுவும் நீங்கள் நினச்சிக்காதீங்க அப்படின்னு நல்லா சிரிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் வாங்க பேர பிள்ளைங்களா எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்குறாங்க. அப்போ ரோஹிணி மட்டும் தள்ளியே நிற்கிது. அதுக்கு சொல்கிறாங்க, ரோஹிணி நீ இங்கே வா, ஏன் இப்படி தள்ளியே நிற்கிற, உனக்கு என்ன, எல்லா கதையும் முத்து சொன்னா, இருந்தாலும் நான் உன்னை வெறுக்கலை, இங்கே வா, நீனு எனக்கு ஒரு பேத்தி தான் அப்படின்ட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, ஆமாம் நீ வந்து எப்போதுமே பெரிய பொம்பளை மாதிரி தெரிகிற, என் கண்ணுக்கு என்னானே தெரியல, என் கண்ணுக்கு தான் தெரிகிறியா, எல்லார் கண்ணுக்கு தெரிகிறியான்னு தெரியல, மற்ற 2 பிள்ளைங்களையும் பாரு, அது வந்து ஒரு இதாக இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணாத பிள்ளைங்க மாதிரியே இருக்கிறாங்க, ஆனால் நீ மட்டும் என் கண்ணுக்கு கல்யாணம் பண்ணி புள்ள பெத்த பொண்ணு மாதிரியே தெரிகிற, அது எதுக்குன்னு தான் தெரியலை அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி முகம் மாறுது. உடனே விஜயா, இல்லை அத்தை அதெல்லாம் இல்லை அத்தை, என்ன இப்படி பேசுகிறீங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது, நீ வாயை மூடு, எதுக்கு எடுத்தாலும் அங்கேருந்து வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாரும் கிளம்பி பொங்கல் திருவிழாக்கு இதுக்கு போகிறாங்க, அந்த ஹோட்டல் இதுக்கு. அங்கே போகும்போது எல்லோரும் வர்றாங்க. அப்போ இவங்க வந்து போட்டி வைக்கிறாங்க. போட்டி வைக்கும்போது எல்லாத்துலேயும் வந்து சுருதி வந்து தோற்று போயிடுறாங்க. ஏன்னா சுருதிக்கு வந்து அந்த பழக்கமெல்லாம் இல்லை. அதனால் தோற்று போயிடுறாங்க. அப்போ இவங்க விஜயா என்ன சொல்கிறாங்க, எல்லாத்துலேயும் என் மருமக ரோஹிணி தான் ஜெயிப்பா பாருங்களேன், எல்லோரும் தோற்று போயிடுவாங்க, மற்ற 2 பேரும் தோற்று போயிடுவாங்கங்கும்போது சுருதியோட அம்மா கோவம் வருது. என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, எப்போ பார்த்தாலும் என் பொண்ணை வந்து மட்டம் தட்டியே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, இது சரி வராதுங்க நீங்கள் பேசுகிறது. இல்லை சம்மந்தி, அப்படியெல்லாம் பேசலை, ரோஹிணி நல்லா எல்லாத்துலேயும் விளையாடுவா, அதுக்கு தான் சொன்னேன். ஏன் மற்ற 2 மருமகளும் உங்களுக்கு மருமக இல்லையா, மற்ற 2 மருமகன்னு சொல்லாதீங்க, சுருதியை வேண்டாம் சொல்லுங்கள், நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது உடனே பாட்டி சொல்லுது, சரி நீங்கள் உங்கள் பேச்சை நிப்பாட்டுங்க, அது எப்படி அண்ணாமலை, சுருதி இந்த ஊர்லேயே வளர்ந்த பொண்ணு, நல்லா எல்லாருக்கும் காதில் விழுவுற மாதிரியே பேசுகிறாங்க இவங்க. பாட்டி பேசும்போது இவங்களும் கேட்குறாங்க விஜயாவும், அது எப்படி சுருதி இந்த ஊரில் வளர்ந்த பொண்ணு, அதுக்கு குடம் தூக்க முடியல, ஆனால் வந்து மீனா வந்து எல்லாத்துலேயும் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்ததுனால குடம் தலையில் நிற்கிது. இது வந்து அதாவது ரோஹிணி வந்து மலேசியாவில் வளர்ந்த பொண்ணுக்கு எப்படி குடம் தலையில் நிற்கிது அப்படிங்கிறாங்க. சுரீருங்குது விஜயாவுக்கு. ஆமாம்ல, இவங்க அத்தை சொல்கிறது கரெக்டு தான்ல, இந்த பொண்ணை பார்த்தா அண்ணாமலை பொண்ணு மாதிரியே தெரியல, அப்படியே பொம்பளை மாதிரி தெரியுது, கல்யாணம் பண்ணி 2 புள்ள பெற்ற மாதிரியே இருக்குது, அங்கே பார் மீனாவை எப்படி சிட்டு மாதிரி இருக்கிறா அப்படிங்கும்போது விஜயாவுக்கு கோவமாக வருது. அப்போ சொல்கிறாங்க, சுருதியோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் சம்மந்தி, ஆமாம் பாட்டிம்மா, உண்மைதான், ரோஹிணியை பார்த்தா பெரிய பொம்பளை மாதிரி தான் என் கண்ணுக்கும் தெரியுது, இவங்க சொன்னால் கோச்சுக்குவாங்கன்னு தான் நான் எதுவுமே சொல்கிறது இல்லை, மீனாக்கு நிற்கிதுன்னா அவங்க வந்து எல்லா வேலையும் பார்த்து வளர்ந்தவங்க, இந்த பொண்ணு மலேசியா வளர்ந்த பொண்ணுங்குது, எப்படி குடத்தை தூக்கி தலையில் வச்சுட்டு வருது பாருங்க அப்படின்னு பாட்டிக்கு சொல்லும்போது, ஆமாம்மா நான் அதுதான் நானும் யோசனை பண்ணுறேன், சுருதிக்கே வந்து நிற்கலை, அப்படி இந்த பொண்ணுக்கு தான் நிற்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து மனோஜ் காதில் வாங்கிட்டு அப்படி முறைச்சிக்கிட்டு நிற்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, மனோஜ் வந்து ரோஹிணி ஃபோனை வச்சுருக்கிறாரு. திருப்பியும் அந்த ஓனர் வந்து ஃபோன் பண்ணுறாரு, ஹவுஸ் ஓனர் ஃபோன் பண்ணுறாரு. யாருங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏயா வாடகை கொடுக்கலன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல, நீ யாருயா அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து ரோஹிணியோட வீட்டுக்காரருங்க அப்படின்னு சொல்லும்போது, ரோஹிணி வீட்டுக்காரர் துபாயில இருக்கிறேன்டாரு, நீ எடுத்து ரோஹிணி வீட்டுக்காரன்னு பொய் சொல்கிறியா அப்படிங்கும்போது, இல்லைங்க நான் தாங்க, என் பேர் மனோஜுங்க, நான் தாங்க ரோஹிணி வீட்டுக்காரர், நான் ஷோரூம் வச்சுருக்கேங்க இந்த இடத்துல அப்படிங்கும்போது, என்ன அந்த அம்மா ஃப்ராடு வேலையெல்லாம் பார்க்குது, அந்த அம்மா என்கிட்ட சொல்லிச்சு வந்து எங்கள் வீட்டுக்காரர் துபாயில் இருக்கிறாருன்னு சொல்லிச்சு அப்படிங்கும்போது, யார்ட்டடா மனோஜ் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கும், இருங்கம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, இல்லைங்க இங்கே ஒரு போட்டி நடக்குது, ரோஹிணி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறா, அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துடுறாரு. வச்சுட்டு வந்து விஜயா கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. என்னடா அவர் என்ன இப்படி சொல்கிறாரு, ஏன் ரோஹிணி வந்து இப்படி பொய் சொல்லி வைக்கணும், துபாயில் இருக்கிற நீன்ட்டு, யாருக்கு அவள் வாடகை கொடுக்குறா, யாரோ ஒரு ஃப்ரெண்டாம்மா, இதெல்லாம் தேவையாடா, அவளே இங்கே வந்து கஷ்டத்தில் இருக்கா, 30 லட்ச ரூபா அடமானத்துலேயும் கடன்லையும் இருக்கும்போது இதெல்லாம் ஏன் செய்கிறா அவன் பொண்டாட்டி, நீ எதையும் சொல்ல மாட்டியா அவன் பொண்டாட்டிட்ட அப்படின்னு சொல்கிறாரு.
இல்லம்மா, நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அவ எய்த்து எய்த்து பேசுறாம்மா. எதா இருந்தாலும் என்கிட்ட இப்போ பேசுறதே இல்லம்மா 3 நாளா. அவ்வளோ திட்டுறாம்மா அப்படிங்கும்போது, இரு வச்சுக்கிறேன்னு வீட்டுக்கு வந்து ரோஹிணிய கூப்பிட்டு கேட்குது. விஜயா கேட்குறாங்க. யார் வீட்டுக்கு வாடகை குடுக்குறேன்னு எல்லாரையும் வச்சுக்கிட்டு கேட்குறாங்க. இல்ல ஆன்ட்டி ஒரு ஃப்ரெண்டு அவ ரொம்ப கஷ்டப்படுறா. வேலைக்கு போகல. அதனால தான் நான் குடுக்குறேன் ஆன்ட்டி. அது ஒரு 2 மாசத்துக்கு தான் ஆன்ட்டி அப்படிங்கும்போது, "அத ஏம்மா நீ வந்து உன் வீட்டுக்காரர் துபாயில இருக்கிறேன்ட்டு அந்த ஓனர்ட்ட சொன்ன?" அப்படிங்கும்போது அப்படியே திகைச்சு போய் நிக்குது.